கையில எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்குமா? என்னது? உன் கையில அந்த புக் இருக்கு. நீ பெரிய மேதாவி பாரு, ஓவரா யோசிக்கிற மாதிரிலாம் பண்ணாத. கேட்டா டக்குன்னு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு ஆள் தான் சிந்தனையில இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருப்ப. ஒழுங்கா சொல்லு என்னன்னு. மின்கான என்ன மின்சுகாவா? அதெல்லாம் இல்ல, சும்மா என்ன சொல்லிக்கிட்டு. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வே, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். ஆர்மிக்களோட இன்னொரு பீஸ் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதோ இந்த இடத்துல தான் இது இருக்கு. இந்த இடத்துலயா? ஆமா, ஹிண்ட்லயே தான் போட்டுருந்துச்சு. அதை படிச்சுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மகிட்ட பாதி பீஸ் ஆர்மிக்கள் இருக்கு. இன்னொரு பாதி கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிடும். அதை நம்ம ஒன்று சேர்க்கணும். அதை இங்க கொடு. அவ்வளோ சேர்த்தாச்சு. இதில் தான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? என்னடா அதுக்குள்ள பசங்க சேர்த்துட்ட? இரு வர என்னமோ எழுதி இருக்குது, படிப்போம். இரு, அதை அவங்க எதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு பத்தியா? எந்த இடத்துல வச்சிருக்காங்க பாரு. ஆர்மிக்கள் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் ஒன்று சேர்றா. நம்ம தனியா தேட வேணாம்னு நினைக்கிறேன். டீம் டீமா சேர்ந்து தேடலாம். தனியா தேட லேட் ஆகுது. நானு ஹோபி நாம்ஜுனு, இது ஓகேவா? அப்ப மீதி 4 பேருமா? ஆர்மி பவர் ஒன்று சேர்றா. ஓகே, சேர்த்தாச்சு. 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நீ ஏன் கூட வர? சும்மா தான் ஒன்று சேர்ந்து வரேன். நம்ம 3 பேரையும் ஒன்று சேர்ந்து போக கூடாது. போய் தேடலாம்ல. நான் தான் ஏற்கனவே டீம் பிரிச்சிட்டேனே. அதெல்லாம் ஒரு டீமா? நம்ம சேர்ந்து தேடுவோம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நான் பிரிக்கிற டீம் ஜிமினி ஜின்னி வி சுகா. இதான் ஜேகே ஆரம்பிச்சப்போ ஒரு டீம். போங்க. ஓ, இதுவும் நல்லா தான் இருக்கு. பரவாயில்லடா. நீ ஏன் டீம் இல்ல இனிமேலு? பாத்தியா, விஏ டீம் பிரிச்சு விட்டான். என்ன பாக்குற? மேல பாருங்கன்னு போட்டு இருந்துச்சு, அதான் படிச்சேன். நம்மள குழப்பி விடுறதுக்குன்னே வேணும்ட்டு நிறைய பொய்யான இன்ட்டு வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்பிட்டு இருக்காத. என்ன எதற்கு அப்படியே மூடி வச்சிருவோம். எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டேன். என்ன கண்டுபிடிக்க போற? நீ சீக்கிரம் கண்டுபிடிச்சு. நீயும் கண்டுபிடுற. என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கண்டுபிடிச்சு டயர்ட் ஆயிட்டேன்டா. அடுத்தவங்களை ஏவி விட்டே வாழ கடைசி வரைக்கும். திருடன் கையில எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்குமா? என்னது? உன் கையில அந்த புக் இருக்கு. ஐயோ, என்னால நடக்கவே முடியல சார். கீழே ஒரு ஹிண்ட் விட்டுட்டு போறோம் சார். ஒழுங்காவே நோட் பண்ண மாட்டானே. கண்ணு கைத்தாவே வச்சிருக்கோம். திருடன் கையில எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்குமா? என்ன ஹிண்ட் இது? இந்த ஹிண்ட்டை தான் எடுத்து படிச்சு பார்த்தேன். என் கையிலே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னது? ஒன்றும் இல்லையே. இந்த இடத்துல வேற என்ன ஹிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அங்க எது இருக்கிற மாதிரி இருக்கே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துலயுமே ஹிண்ட் இல்ல. பாருங்க சார், வர வழியில விட்டுட்டு இப்ப கஷ்டமான இடத்துல தேடிட்டு இருக்கான். ஓ, இந்த ஹிண்ட்டை பாத்தீங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு தேவைப்படும். சட்டிக்குள்ள எல்லாம் மூடி வச்சிருக்கீங்க ஹிண்ட்டை. என்ன இருக்கு இதுல? எனக்கு என்னமோ யூகி மேல சந்தேகமா இருக்கு. அப்பவே இந்த இடத்த காலி பண்ணிருக்கணும். இப்ப இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னா அந்த கேம் வர விளையாண்டாகணும். ராயல் ஆர்மி கிட்ட என்ன கேம்னு சொல்லுங்க, விளையாண்டு தொலைவோம். ஆர்மி இருக்கான்னு தெரியுமா உனக்கு? இந்த பக்கம் தான் போனா. போய் என்னன்னு பாரு. ஓ, ரொம்ப நன்றி. இதுக்குள்ளேயா போனாவே? ஆமாமா, சீக்கிரம் உள்ள போ. ராயல் ஆர்மிட்ட கோது விட்டாச்சு. யாரோ வராங்க. யார் வராங்க? மேல பாருங்கன்னு போட்டிருக்கு. மேல பார்த்தா என்ன தெரியுது? இதெல்லாம் ஒரு ஹிண்டாடா இருக்கும். உன்னோட ஹிண்ட் எல்லாம் காமி. எனக்கு சந்தேகமா இருக்கும். மேல எடுத்து காமிடா. ராயல் ஆர்மி வந்துட்டாங்க. நம்மளே ஒரு கைதி மாதிரி உட்காந்துருவோம். இங்க யாருமே இல்ல, வேணா போலாம். ஆமா ஆமா, கைதிகள் தான் இருக்காங்க போல. என்ன நம்ம ஏமாத்தவே இல்லை, அவனுங்களா ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, என்ன திரும்ப வந்துட்டானுங்க. சரி. ஐயோ, கிட்ட வராங்களே. பூனைக்குட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே. கேம் விளையாண்டு டயர்டா இருக்கு. இது கூட விளையாண்டுட்டு இருக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. என்ன சாப்பாடு வேணுமா? நான் ஒரு புக்கு கண்டுபிடிச்சேன். புக்கில் எல்லாம் என்ன பெரிய ஹிட் கிடைச்சிட போகுது. அதெல்லாம் வேஸ்ட் தான். என்கிட்ட கூட நான் பார்த்துட்டு தரேன். என்ன இருக்கு இதுல? எப்படி இந்த ஹிண்ட்ல மேல பாருங்கன்னு போட்டிருக்கு. மேல பாரு என்ன அர்த்தம்? மேல பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. அதை தெரிஞ்சுக்க முதல்ல நீங்க கேம் விளையாண்டாகணும். எல்லாரும் விளையாடுங்க. கண்ணு சிப்பிட்டாம இருக்கிற கேம். ஐயோ, எனக்கு மேல முடியல. கண்ணெல்லாம் எரியுது. ஒரே அரிக்குது. பட பண்றது நானு. முடிய போதா இல்லையா? நீ அதிகமா பேச மாட்டேன்றான். நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்கிற சந்தேகமா இன்னும் குறையில. அதுக்குள்ள அவனை பத்தி பேசுறேன். டேய், என்னடா ராயல் ஆர்மி? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் தனியா தேடுறேன். கோபி மேல எனக்கு இன்னும் சந்தேகம் குறையலடா. அதிகமா இருக்கும் மேல. அப்புறம் என்ன பண்றீங்க? டீம் கூட இணைய மாட்டேன்ற. இங்கே வந்துட்டு இருக்க. நானும் பார்த்து தான் இருக்கேன். டீம் கூட சேர மாட்டான்டா. இந்த பூனை கூட உட்காந்தனால ஓட்ட வேண்டியதான். யாரையுமே நம்ப முடியலப்பா. என் டீம்மேட்ஸோட நம்ப முடியலன்னா பாத்துக்கோங்களேன்.
ஏன் அப்படி சொல்றீங்க பாரு, நான் எத்தனை ஹிண்ட் எடுத்திருக்கேன் பாத்தியா? இதுல எல்லாத்தையுமே அப்போ இருந்து இந்த 4 ஹிண்ட் வச்சு சுத்திட்டு இருக்கான். வேற எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டான். கண்டுபிடிச்சாலும் ஒளிச்சு வச்சிடறா போல. அப்படிதானே சுகா? நீ நல்லா திருட. நீ பெரிய மேதாவி பாரு. ஓவரா யோசிக்கிற மாதிரிலாம் பண்ணாத. கேட்டா டக்குன்னு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருப்ப. ஒழுங்கா சொல்லு என்னன்னு. இது நான் எடுத்த ஹிண்ட். இரவு நேரத்துல தான் ஆர்மிக்கள் ஆட்டை போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காலை நேரத்துல திருடனால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த திருடன் இரவு நேரத்துல தான் ஆர்மிக்கள் ஆட்டை போட்டான். இது எல்லாரும் முன்னாடி பேசி கொஞ்சம் பேர் வாங்கலாம். அண்ணா, எனக்கு இன்னொரு ஹிண்ட். இப்பதானே கொடுத்தேன், போ அப்புறம் வந்து வாங்கிக்க. சரி, பகல் நேரத்துல திருடனுக்கு கண் இல்லை, இரவு நேரத்துல மக்களுக்கு கண் இல்லை. அதனாலதான் ஆர்மிக்கள் ராத்திரி நேரத்துல ஆட்டையை போடப்பட்டிருக்குன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. நான் திரும்பவும் சொல்றேன், பகல் நேரத்துல திருடனுக்கு கண் இல்லை. எங்க போறீங்க? தலை, நாங்களும் அப்படிதான் கேங்க சுத்துவோம். ஆமா, சுத்திக்கிட்டே இருப்போம், ஒரு வேலையும் பார்க்க மாட்டோம் உனே மாதிரி. என்ன கலாக்கிறியா? நான் அதான் சொன்னேனே, பகல் நேரத்துல திருடன் கண்ணு தெரியாது, ராத்திரி நேரத்துல ஊர் மக்கள் கண்ணு தெரியாதுன்னு. அதுதான் உன்னோட ஹிண்ட். அதை வச்சு இப்போ கண்டுபிடிப்போ. ஓகே. மன்னரே, நான் தவறு இழைத்து விட்டேன் மன்னரே. என்ன உளறோம்? திருடன் கையில் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம திருடனுக்கு பகல்ல கண்ணு தெரியாது, ஆனா ஊர் மக்களுக்கு வளரிட்டு இருக்கா. விடு விடு. பெண்ணு கொடுக்கல, ஒரு நிமிஷம். பெண்ணெல்லாம் கிடையாது. ஏன் பெண்ணு தர மாட்டீங்க எனக்கு? இந்த காலத்துல ஏது பெண்ணு? அப்போ இந்த காலத்துல ஏது கேமரா? வீடியோ ஆஃப் பண்ணுங்க, நான் போய் வீட்டுல படுக்கிறேன், தூக்கம் வருது. ஒரு பெண்ணு கிட்ட தர மாட்டீங்க, அப்படி கஞ்சா பெட்டியா இருக்கீங்க. ஜோசியம் டைனஸ்டில தான் பெண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க டிஷர்ட் பேண்ட் சொக்காலாம் போட்டிருக்கீங்க. இந்த காலத்துல ஏது பின்ன நான் ஊத்து போட்டு வர சொல்றியா? இந்த ஹிண்டெல்லாம் ரொம்ப கடினமா இருக்க. கையாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்ணையும் கொடுக்காம என்ன கேமராமேனு. ஹிண்ட் படி பார்த்தா ஒரு 2 பேர் மேல சந்தேகம் வருது. என்னன்னு கண்டுபிடிப்போம் பொறுமையா. எங்கடா போற? சும்மா நீ பின்னாடியே வராத. ஒன்னு ஜெவப்பிலாட்டி ஹாரம். ஆனா அவங்க 2 பேரும் வெளியில பார்த்தா என்ன சண்டா இருக்கானுங்க, உள்ளுக்குள்ள உள்குத்து பண்றாங்களோ. அவங்க கில்லாடியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கைதிகள் எல்லாம் இங்கதான் அடைச்சு வைப்பாங்க. அப்படிதான் ஹிண்ட் படி பார்த்தோம்னா இந்த சிறை நம்பருக்குள்ளதான் அந்த திருடன் இருக்கான்னு அர்த்தம். பாப்போம் வா. இங்க பொம்மை எதுவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பொம்மை தான் இப்ப திருடன். கட்டி போட்டு ஜெயில போட்டாச்சு. ஓ, இதெல்லாம் பார்க்க உண்மை மாதிரியே இருக்குல்ல, பயமா இருக்கு. ஆமா இரு, நானும் கூட வரேன். நம்ம நிறைய தேட வேண்டியது இருக்கு. சீக்கிரம் கூட வாடா. ஐயோ, ஓட விடுறாங்களே, என்னால ஓட முடியலையே. நில்லுங்க, கொஞ்சம் பொறுமையா போங்க. அந்த ஜெயில திறக்க முதல்ல சாவி வேணுமே. அந்த சாவி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வா, இங்கதான் இருக்கும். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதே பெருசு. ஹைஃபை போடுறா. ஹைஃபை. நான் எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். நம்ம ஒண்ணுத்துக்குமே லாய்க்கலையா என்ன? உண்மையை சொல்ல போனா நான் எனக்கு எந்த வேலையுமே பார்க்கல. சும்மா ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுலயே ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் போயிடுச்சு. இப்போ 2வது 1/2 மணி நேரமும் முடிய போகுது. சரி, இது ஃபன்னா தான் இருக்கு. இந்த மாதிரி கலர் துணியை கண்டுபிடிச்சு கொடுத்தா வச்சு ஹிண்ட் கொடுப்பாங்களாம். அதையாச்சும் செய்வோம். என்ன ஜேகே, ஆளை பார்க்க முடியறது இல்ல, அவ்வளவு பிஸியோ? ஆமா, நானே வெட்டியே ஊர் சுத்திட்டு இருக்கேன். நான் ஹிண்ட் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு கொடுத்த மிஷின் இந்த துணியை கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சா இவனுக்கு ஹிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்கா அழகா அடுக்கி வைப்போம். எப்ப பார்த்தாலும் துணியை கைமா சுத்துறிய. அதானே, நான் ரொம்ப பிஸி. சொல்லுங்க. சரி, முதல்ல உனக்கு யார் மேல அதிகமா சந்தேகம் இருக்கு? ஜின். ஓகே. கையில எப்பவுமே திருடனுக்கு பொருள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னியே. ஜேகே கையில துணி இருந்துகிட்டே இருக்கே, அவன் திருடனாப்ப அவனாதான் இருக்கும் போல. பாத்தீங்களா, எனக்கு மின்கான்னு போட்டு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. மின்கானா என்ன, மின்சுகாவா? அதெல்லாம் இல்ல, சும்மா என்ன சொல்லிக்கிட்டு. அட கடவுளே ஜேகே, உனக்கு போட்ட குளுக்கு செட்ல உனக்கு எந்த ஹிண்ட் கிடைக்கல. என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? கஷ்டப்பட்டு தேர்வு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, யார் தாண்டா திருடன்? முடியலையே. நீ தாண்டா திருடன், உண்மை ஒத்துட்டு போயிடு. அதுலயே மின்கான்னு போட்டுருந்துச்சு, ஒரு மின்சுகாவா? இல்லடா, அவன் ஒழுங்கா தான் பேசிட்டு இருந்தான். உங்ககிட்ட மட்டும் ஒழுங்கா பேசினா அவன் நல்லவன் ஆயிடுவானா? எங்கள்கிட்ட எப்படி பேசுவான் தெரியுமா? ஏதோ இதுல கோழி மாதிரி நடந்து கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சலாம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கோழி மாதிரினா எனக்கு புரியலையே. கோழி டெக்னிக்கா? இந்த கூண்டுக்குள்ள தான் கோழி இருக்கு பாருங்களேன். கோழி மாதிரி பார்க்க சொல்லடா, கோழிக்கு மேல உட்காந்து பார்க்க சொல்றாங்க. கோழிக்கு மேல நம்ம உட்காந்து கோழி செத்து போயிடாத. என்னடா பேசுற? அதான்டா எனக்கும் புரியல. கோழி மேல உட்காந்து பார்த்தா ஹிண்ட்டுக்கு விட தெரிஞ்சிரும்னு போட்டிருக்கு. என்னடா அர்த்தம் இதுக்கு? இதுல மின்கான் வேற போட்டிருக்கு, அதுவும் என்னன்னு தெரியல. இடையில ஒரே ஒரு ஷூ வார்த்தை போட்டா மின் சுகான்னு மாறிடும். இதுதான் கோழி கூண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, பேசாம ஒரு கோழி மேல உட்காந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. லூசு மாதிரி பேசாதடா.
உங்களுக்கு ஒண்ணும் புரியல. நானே பசமா ஹிண்ட் தரேன். கோழி மாதிரினா நீங்களே யாராச்சும் ஒருத்தவங்க கோழி மாதிரி பண்ணுங்க. மேல உட்காந்து பாருங்க. இதுக்கு மேல ஒரு ஹிண்ட் தரவே முடியாது. நாங்களே கோழி மாதிரி மாறணுமா? என்னடா சொல்றாரு அண்ணன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்த மேல ஏறி நம்ம மேல எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன்டா. ஹைட்டா? ஓ ஹைட்டாவா? அப்படின்னா என்ன கூரை மேல வச்சிருக்குன்றியா? இருக்க வாய்ப்பு இருக்குடா. நம்ம தேடி பார்க்கணும். இல்ல கூரை மேல இருக்கும்ல. போன வாட்டியும் கூரை மேல தான் ஒரு ஹிண்ட் எடுத்தோம். இப்பயும் அதே இடத்துல இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம அப்படி பார்க்கலாமே. 1969 ஒரு இயர் கொடுத்திருக்கு. அதுக்கு என்ன பப்பக்கன்னு போட்டுருக்கு? பப்பக்கன்னு கோழி தான் கத்தும். டேய் லூசுகளா, அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது ஒரு சேவல். கோழி கோழின்றீங்க. அதெல்லாம் முக்கியம் இல்ல. கோழியோ சேவலோ அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்? 69 93 41 எதுக்கு அது இருந்துச்சு? அதெல்லாம் வருஷம் தான். நீங்க சொல்லுங்க, கவனிக்கவே இல்ல. போன ரவுண்ட்லயே யூஸ் பண்ண வேண்டிய ஹிண்ட் எல்லாம் இந்த ரவுண்ட்ல தான் கேக்குறீங்க. நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நம்ம லேட்டா கண்டுபிடிச்சிட்டோமா? இப்படியாச்சும் கண்டுபிடிங்க. 10 எபிசோட் போகும் போல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உப்பு முட்டை ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க, யாராச்சும் கூரைக்கு மேல இருக்கு நெட்டி பாருங்க. போங்க போங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லையடா. கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி. ஒரு மேல இறங்கிடுங்க, வேஷம் திடாதீங்க. நீ எல்லாத்தையும் தத்துக்கிட்டே இருக்க அப்போல இருந்து. ஒரு இந்த கோழி கூண்டுக்குள்ள ஏதாச்சும் வச்சிருக்கீங்களாடா? அந்த கோழி கிட்ட ஏதாச்சும் ஒரு பேப்பர்? அந்த கூண்டை திறந்தா கோழி பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட அடி வாங்க வேண்டியதுதான்.